எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப பயங்கரமான கவலை ஷேர் மார்க்கெட்டை சுற்றி போயிட்டு இருக்கு. வரலாறு காணாத அளவில் ஒரு வாரத்தில் ஷேர் மார்க்கெட் சமீபத்தில் விழுந்திருக்கு. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கு அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இடம் வந்திருந்தது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இதே மாதிரி ஒரே வாரத்தில் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் வீழ்ச்சி அப்படின்றது அடைஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் மேல் நோக்கி தான் வந்தான். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2021 இதே மாதிரி ஒரு தடவை வீழ்ச்சி அடைஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதம் கழிச்சு மறுபடியும் மேல் நோக்கி வந்தது. ஸோ கடந்த 2 முறை போலவே 2025 ஒரு 3000-4000 பாயிண்ட் மார்க்கெட் ஏறி வந்துடுச்சுன்னா மகிழ்ச்சி வரும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நிஃப்டி மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் கொடுக்குமோ, சந்தோஷத்தை தருமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஏவரேஜை டச் பண்ணிட்டு ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றி காமிச்சுது. ஸோ இப்போவும் அதே மாதிரி கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஏவரேஜை டச் பண்ணியிருக்கு. மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட்டு ஒரே மாதத்தில் ஏறணும்னு அவசியம் இல்லை. பிப்ரவரி மாதத்தில் ஒரு 1000 பாயிண்ட் ஏறி வந்தால் கூட போதுமே. சரிங்க, எதற்கும் தயார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட். ஏறினாலும் ஓகே, 1000 பாயிண்ட் அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே ஏறினாலும் சரி தான், அல்லது ஒரு 2000-3000 பாயிண்ட் நீங்கள் இறக்கி விட்டாலும் சரி தான், எதுக்கும் நாங்கள் தயார் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க முதலீட்டாளர்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, மார்க்கெட்டை நம்ம ஏதாவது தடுத்து நிறுத்த முடியுமா, இல்லை தூக்கித்த விட முடியுமா? ஸோ எதுக்கும் தயார் என்று அறைகூவல் விடுத்து தயாராகி கொண்டிருக்கிறோம். மெயின் நம்மளை நோகடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த எஃப்ஐஸ்னுடைய செயல் தான். இந்த வாரம் தொடங்கின உடனே முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி அவங்க விற்று ஆரம்பிச்சு விட்டாங்க. அதுக்கு அடுத்த 5 நாட்களும் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருந்தாங்க. இதனால தான் இருக்கிறதுலே ஒரு வரலாறு காணாத ஒரே வாரத்தினுடைய வீழ்ச்சி அப்படின்றது வந்திருக்கு. வழக்கம் போல் நம்மளுக்கு சந்தோஷம் எங்கே இருக்குன்னா ஐபிஓக்களில் தான் இருக்குது. நிறைய ஐபிஓக்கள் சமீபத்தில் ஓப்பன் ஆகி போய்கிட்டு இருக்கு. யார் யார் எந்தெந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நம்ம ஒரு பிரார்த்தனையை போட்டுடுவோம். ஆண்டவா, கடவுளே, இது போன்ற ஐபிஎல் அப்ளை பண்ணதெல்லாம் கிடைக்கணும் கடவுளேன்னு வேண்டிக்க வேண்டியது தான். உண்மைக்கு சொல்கிறேங்க நண்பர்களே, என் மனசுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா இந்த சாண்டா கிளாஸ் ரேலி புது உச்சம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே தொற்றும். டிசம்பர் 30 முடியறதுக்குள்ளேயே புது உச்சம் தொற்றும் அப்படின்ற மாதிரி தான் நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சாண்டா கிளாஸ் சந்தோஷமாக கிஃப்ட் எடுத்துகிட்டு வர பொதுவாக தள்ளாடிட்டே எனக்கே இன்னும் கிஃப்ட் வரல, உனக்கு எங்கேயே கிஃப்ட் தர்றது அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் கிஃப்டே சேரல. இந்த சமயத்தில் தான் அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான செய்திகள் இருக்குது. இந்த சென்செக்ஸ் 6 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க கிட்ட இருக்கிற 30 ஸ்டாக்ஸ், அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 30 ஷேர்களை ரிவ்யூ பண்ணி எவனாவது வெளியேற்றலாமா, புதுசாக உள்ளே யாராவது கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த வகையில் ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்ற ஷேரை வெளியேற்றி நாளைக்கு ஜொமேட்டோ உள்ளே கொண்டு வர்றதாக செய்தி. அப்போ மிகப்பெரிய ஒரு யோசிச்சு பாருங்க, 6000-7000 ஷேர் இருக்குது. அதில் 30 ஷேர் தான் சென்செக்ஸ் எடுத்து வச்சு அவங்களோட இண்டெக்ஸில் சேர்த்திக்கிறாங்க. அதில் சமீபத்தில் லிஸ்ட் ஆகி வெளியே வந்த ஜொமேட்டோ எனும் ஷேர் அதுக்குள்ளே ஒருத்தனாக போய் உட்காருவது என்பது மிகப்பெரிய சிறப்பு. அது எப்படி நம்மளுடைய கண் பார்வையில் பட்டுட்டு ஒருத்தர் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பிட்காயின் 1 லட்சத்தெல்லாம் தாண்டிட்டானே, வேற லெவல் போயிட்டானே அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷமாக தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சந்தோஷத்தை தாங்கிக்க முடியாத அந்த பிட்காயின் டபக்குன்னு $1,07,000 அமெரிக்க டாலர்லேருந்து டபக்குன்னு இப்போ 96,700 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, அடுத்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. இந்த மசகான் டாக்கெல்லாம் ஒரு காலத்தில் ஏறினவன் வேற லெவலில் வெறித்தனமாக ஏறினான். இப்போ கூட சமீபத்தில் 1800 ரூபா இருந்தவன் 5500 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே போயிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் மறுபடியும் 4000 ரூபாய் ரேஞ்சிலேருந்து 5500 என்னால் போக முடியும்னு காமிச்சவன் தான். இதில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ல ஒரு ஸ்பிளிட் இருக்கு. அதுக்கு ரெக்கார்ட் டேட் அப்படின்றது 27 டிசம்பர் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த தகவல்களை காரணமாக வச்சுக்கிட்டு இவன் மேலிருந்து மறுபடியும் 3500 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி போறானா, அல்லது இங்கிருந்தே மறுபடியும் அவனுடைய பழைய ஹையை தாண்ட போறானா, அடுத்த 5 நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. நண்பர்களே, 2 ஷேர்கள் பற்றிய செய்திகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒன்று இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி அப்படின்னு ஒரு ஷேர், இன்னொன்று NIACL அப்படின்ற ஒரு ஷேர். இந்த ஹிட்டாச்சி எனர்ஜியில் பார்க்கும்பொழுது கடன் என்பது கொஞ்சம் குறைவான கம்பெனி. அதே சமயம் இந்த NIACL அப்படின்ற கம்பெனியில் கடன் சுத்தமாகவே இல்லை. இந்த 2 கம்பெனிகளில் என்ன சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
52 வீக் லோ வரைக்கும் வந்துட்டு இந்த NIACL ஷேர் ஏற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி அப்படின்ற ஒரு ஷேர் அவனுடைய 52 வீக் லோ அது எங்கேயோ கரெக்டாக அந்த 52 வீக்குக்கு முன்னாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் பெருசாக இறங்கவே இல்லை. தொடர்ந்து தன்னுடைய ப்ரைஸை வந்து நிலையாக நிறுத்தியே வச்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனி அவனுடைய ஜூலை மாதத்தில் என்ன சப்போர்ட் இருக்கானோ அதை உடைக்காமையே இருக்கான். அப்போ இது வந்து ஒரு புது விதமாக ஏற்கனவே இப்படி ஒரு இடம் போட்டு 2வது இடம் இப்படி போட்டு அப்போ 3வது இடம் இப்படி போகுமா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேரில் என்ன ஒரு செய்தினா இவங்களுடைய டெட் ஈக்விட்டி அப்படின்றது 0.25 அப்படின்னு இருக்குது. நண்பர்களே, இப்போ ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று கவரேஜ் பண்ணுறேன். அதாவது 2022 சமயத்தில் இந்த ஸ்ரீலங்காவில் அவங்க வெளியிட்ட கவர்மெண்ட் பாண்டுகளையே எங்களால் கட்ட முடியல, நாங்கள் டிஃபால்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கடன்கள் வாங்கி கடைசியில் இப்போ என்ன ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலி எக்ஸைட்டட் சாவரின் டிஃபால்ட். அதாவது அவங்க கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய பாண்டுகளை கரெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்க வெளியிடக்கூடிய பாண்டுகளும் இனிமேல் பணத்தையும் இன்ட்ரெஸ்ட்டையும் திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க. இங்கே தான் நீங்கள் முக்கியமாக ஒன்று கவனித்து பார்க்கணும். இந்த ஸ்ரீலங்காவினுடைய நாம் எப்படி நம்ம நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் நம்ம பார்க்குறோம், இந்தியாவினுடைய வளர்ச்சி பார்க்குற மாதிரி அங்கே ஸ்ரீலங்காவினுடைய கடந்த ஒரு வருஷ வளர்ச்சி என்பது மிக அருமையாக தான் இருக்குது. நீங்கள் ஒன் டேல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 1 இயர் அப்படின்றத நம்ம மாற்றி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10,000 ரேஞ்சில் இருந்தது. இண்டெக்ஸே இப்போ 15,000, 50% இன்கம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதை இன்னுமே பெருசாக 2022 அவங்களுக்கு அந்த நாட்டினுடைய பிரச்சனை நடந்த போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 14,000 8,000 வந்திருக்கு. நம்ம கோவிட்ல தான் இந்த மாதிரி இறங்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் டிஃபால்ட் அப்படின்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் அந்த இண்டெக்ஸ் 50% இறங்கிட்டு இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,000 15,000 அவங்க கிட்டத்தட்ட 100% அப்படின்றது சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ நான்லாம் சத்தியமாக எந்த காலத்துலையும் நான்லாம் பயமே படமாட்டேன். நான் எதுக்கு நம்ம இந்தியாவை பற்றி பயப்படணும்? சின்ன சின்ன நாடுகள்லாம் திவாலானதுக்கப்புறம் இந்த ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து அவ்வளோ கடன் கொடுக்குறாங்க IMFல இருந்தெல்லாம். அப்போ நம்மளது பெரிய நாடு. அப்போ நம்ம பெரிய நாட்டில் ஏதோ ஒன்று திவால் ஆகுது அப்படி இப்படின்னு யாரெல்லாம் பயமுறுத்துறாங்க இல்லையா? சில பொருளாதார புலிகள்லாம் எப்போவுமே அவ்வளோதான் கும்பா அப்படின்னு நம்மளை பதட்டத்திலே வச்சுட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட பதற்றம் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் 50% கீழே இறங்கினா கூட இங்கே கண் முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளினுடைய எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் எவ்வளோ தூரம் இறங்குறானோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த நாட்டுக்கு கடன் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா இந்த நாட்டை வேற யாராவது ஒரு நாடு வந்து வாங்கிக்குவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற ஆப்டிமிசத்தில் மறுபடியும் மேல் நோக்கி தான் போவான். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்கு அல்லது நம்மளோட இண்டெக்ஸ் 50% இறங்குதுன்னா சந்தோஷம்தான் படணும். ஏன் மறுபடியும் அவன் எப்படி மேல் நோக்கி வந்துடுவான், நல்ல ஷேராக இருக்கும் பட்சத்தில், நல்ல இண்டெக்ஸாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு மட்டும்தான் யாருனாலையும் முடியல. ஒரு 2 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணணும், அப்போ பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு சைக்காலஜி மட்டும்தான், அந்த பொறுமை மட்டும்தான் நம்ம கிட்ட இல்லை. இது அந்த காலத்திலேயே பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக எல்லாத்தினாலையும் 100 ஜெயிக்க முடியாது. முக்கிய காரணம் இது போன்ற சில பல்வேறு குவாலிட்டிஸ் அப்படின்றது வேணும், ஹியூமன் பிஹேவியர் அப்படின்றது வேணும். ஒன்றுமில்லை, ஒரே ஒரு வருஷம் மியூச்சுவல் ஃபண்டு சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்க. பணத்தை போட்டு வச்சுட்டு கம்முனுக்கு வந்துருந்தோம்னா ஒரே வருஷத்தில் 50% லாபம். இந்த LIC MF மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்றது ஒரு செக்டரல் ஃபண்ட். இவன் ஒரு வருஷத்தில் பாருங்க 56% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் ஒரே வருஷத்தில். அப்போ 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து தனி செக்டரல் ஃபண்டுன்னு கிடையாது. மிட் கேப் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. மிட் கேப்பில் டைவர்சிஃபைடாக இருக்கலாம், இன்ஃப்ரா அப்படின்னு ஒன்று மட்டும் இருக்காது. ஸோ அப்பேற்பட்ட இந்த ஒரு ஃபண்டில் மிட் கேப் ஃபண்ட் அவன் எவ்வளோ க்ரோத் பண்ணி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60%. இது மாதிரி பல்வேறு ஃபண்டுகள் இருக்குது. ஆனால் இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இவனுடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் செக்டர்லாம் பாருங்க, இந்த கல்யாண் ஜுவல்லரிலாம் இறங்கவே இல்லை. அவன் கண்டுபிடிச்சி நேக்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10% ஹோல்டிங்கில் இருக்குது கல்யாண் ஜுவல்லரிலாம். ஜொமேட்டோ அதையும் நேக்க கண்டுபிடிச்சி முதலே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த பஜாஜ் ஆட்டோ ஒன்று தான் கும்பா பாடிடுச்சு பாவம். ஆனால் அதில் ஹோல்டிங் பர்சன்டேஜ் 4% இருக்குது. நண்பர்களே, ஏற்கனவே பேசின மாதிரி மிக பயங்கரமான ஒரு கவலை அப்படின்றது கடந்த ஒரு வாரத்தில் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஷேர் மார்க்கெட் திடீர்னு ஒரு பெரிய அளவில் ஒரே வாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சது தான்.
நிறைய நண்பர்கள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ரிலையன்ஸ் பெரிய ஸ்டாக்ஸ் தான், ஆனால் அதில் கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது எப்போ மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரே ஸ்டாக்ல போட்டிருக்காங்க. இன்னொரு நண்பர் 16 லட்ச ரூபா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காரு. ஆனால் அதுவுமே சமீபத்தினுடைய சரிவில் கிட்டத்தட்ட 70,000 ரூபாயை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு டஃப் சுச்சுவேஷனாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பீரியடில் இருக்கோம், 2024 இருக்கோம். பட் 2020 இருந்தவங்க, 2008 இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு படிப்பினைனா, ஏதாவது ஒரு இடத்துல போனால் மறுபடியும் மேல் நோக்கி வரும் அப்படின்றது வரலாறுல இருக்கு. அதே மாதிரி இந்த முறையும் நடந்து சீக்கிரம் மேல் நோக்கி வந்துட்டா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா பல்ல கடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும் போல. இங்க பாருங்க, ஒரு நண்பர் வந்து கடுப்பாயிட்டாப்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கவர்மெண்ட் தான் ஷேர் மார்க்கெட்டை கும்பப்பாட வச்சு பழையபடி எல்லாம் பேங்க் டெபாசிட்டை நோக்க தள்ளுதோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா வரியை போடணும், பணத்தை வாங்கி கவர்மெண்ட்டை எந்த பிரச்சனையும், இப்போ பாருங்க ஸ்ரீலங்காலாம் திவாலாச்சு, அந்த மாதிரிலாம் ஆகாமல் நல்லா கரெக்டாக வரியை. ஏன்னா நம்மளது டெவலப்பிங் நேஷன் இல்லையா, நம்மளுக்கு எல்லாமே புதுசு, ஜிஎஸ்டி கொண்டு வரது புதுசு, அது புதுசு. நம்ம நல்ல கரெக்டான ஒரு ஃபேஸில் மாட்டிக்கிட்டோம். நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க அப்போ தான் தொடக்க நிலையில் இருந்தாங்க. நம்மளுக்கு அப்புறம் இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு வர்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க எல்லா வரிகளுக்கும் பழகிடுவாங்க. ஒரு டெவலப்டு நேஷனில் என்னென்ன வரிகள் இருக்கோ அந்த மாதிரி வரிகளுக்கெல்லாம் பழகிடுவாங்க. இப்போ நம்ம தான் நடுவில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கே ஒழிஞ்சு, மற்றபடி ஷேர் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி அவங்க எதுவும் பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆடாடா இங்கே பாருங்க, இன்னொரு நண்பரும் பாவம் கஷ்டத்தில் தான் இருக்கார். அவர்லாம் வந்து கடன் வாங்கியிருக்காரு. அதாவது மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்றது கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதில் வந்து அவங்க மறுபடியும் மார்ஜின் கால் வந்திருக்கும் போல் அவர் மேற்கொண்டு பணம் போடாதனால அதையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்காங்க பாவம். ஸோ தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் என்ன செய்தி அப்படின்னா, ஒரு கடினமான ஃபேஸில் தான் கடந்த ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, மனசு எவ்வளோ பாதிச்சிருந்தா ஒரு நண்பர் இப்படி எழுதியிருப்பார், என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பல ஸ்டாக்குகள் இருக்கின்றன, அதில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி ஸ்டாக் தான் இந்த ஸ்பந்தனா பூர்த்தி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஏன்னா அப்போ அந்த ஷேர் கண்டிப்பாக அவருடைய மனசை பாதிச்சிருக்கும் பாவம். அடடா இந்த ஷேர்லாம் என்ன இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம்ங்கிறதே கிடையாதா, என்ன இப்படி சரிஞ்சிருக்கு. அதாவது இந்த ஷேர் தற்போது வரைக்கும் என்ன வேலை பண்ணியிருக்கு அப்படின்னா, 2020 சமயத்தில் பெரிய ஃபாலு, அதுக்கப்புறம் 2022 பெருசாக ஒரு ரைஸு, இப்போ மறுபடியும் அவன் 2022 என்ன நிலைமையில் இருந்து, அதாவது கோவிட் லோவோட கீழே போயிருக்கு. இந்த ஷேரில் என்ன ஒரு செய்தினா, கோவிட் சமயத்தில் தான் பல்வேறு கம்பெனிகள் கீழே போய் கவுந்து படுத்திருந்தது. அந்த லெவலுக்கு இப்போ அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா என்ன ஒரு துரதிர்ஷ்டமான மனநிலை. இதே சமயத்தில் பல பேர் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நண்பர் வந்து அடுத்த தீபாவளிக்கு 25% உயரும் அப்படின்ற மாதிரி மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அது எப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன யோசிச்சாரோ இப்போ வரைக்கும் மார்க்கெட்டு அதே நிலைமையில தான் இருக்குது. 24,000 ரேஞ்சிலேயே தான் அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 25% ஏறும்னு போட்டிருக்காரு. அப்போ கணக்குக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 2% மேல் நோக்கி வந்தால் தானே 12 மாதத்தில் 25% வரும். ஆக ஒரு மாதம் அவுட்டு. அப்போ நீங்கள் 25ங்கிறத 22 நீங்கள் மாற்றி வச்சுக்கிட வேண்டியதான் நான் நினைக்கிறேன். ஏங்க நீங்கள் வேற எஃப்ஐஎஸ் வில் கம் சூனா எப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. இவர் நினச்ச மாதிரி ஆக்சுவலாக நடந்திருக்கு. மார்க்கெட்டில் அப்பப்போ கொஞ்சோண்டு வாங்கினாங்க, திடீர்னு போன ஒரே வாரத்தில் அப்படியே எஃப்ஐஎஸ் யூடர்ன் போட்டதுனால தான் 2 வருஷத்தில் வரலாறு காணாத அளவில் ஒரே அளவில் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் நினச்சது ஆரம்பத்தில் நடந்து அப்படியே ஒரு யூடர்ன் போட்டுருச்சு. அதுலேயும் நீங்கள் 50,000 எதிர்பார்க்கறது ஒரு டூ மச் அப்படின்ற மாதிரி. 50,000 உங்களுக்கு நிஃப்டி எதிர்பார்க்குறீங்க, நடந்தால் நல்லதான், நம்ம யாராவது வேண்டான்னு சொல்ல போகிறோமா, கிடையாது. பட் இருந்தாலும் 50,000 வருமா அப்படின்றது தெரில. ஏற்கனவே நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தா பல்வேறு பெரிய ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டினுடைய Q2 ரிசல்ட் சரியில்லை, அதனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடான்னா அப்படியே டபுள் எதிர்பார்க்குறீங்க. அன்றைக்கே நான் பாம்பேயில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய மேனேஜர் சொன்னார், ஏன்ப்பா எல்லாரும் அதையும் இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் பாரு பேங்க்கில் எஃப்டி மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் ஒரு 7-8% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தால் பத்தாதா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தை கேட்டார். இப்போ எனக்கு அது சுளீர்னு உரைக்குது. ஏன்னு கேளுங்க, ஒரு நண்பர் ஒரு வருஷம் ஆச்சு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே 16% ப்ராஃபிட்டில் இருந்தது. ஆனால் இப்போ கேபிட்டல்லையே 3% காலின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டார். இப்போ என்னாச்சுன்னு தெரில. ஸோ அதுக்கு பேசாமல் பேங்க்கில் எஃப்டிஏ போட்டுட்டு போயிடலாமே அப்படின்றாப்புல. ஆனால் இங்கே தான் ஒரு குறிப்பான முக்கிய விஷயம்.
எங்கள் மேனேஜர் பேங்க் எஃப்டியில் போடுறாருன்னா அப்போவே அவருக்கு சம்பளம் 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் இருந்தது. எப்போ 2012 2011 சமயத்திலேயே. அதனால் பல்காக அவர்லாம் எஃப்டி போடலாம். நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு 20,000 10,000னா அதை பேங்க் எஃப்டியில் போட்டால் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா கூட வராது, ஒரு அரிசி மூட்டை கூட எடுக்க முடியாதுன்றதுனால தான் நிறைய பேர் சரி என்ன பண்ணுறது, ரிஸ்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தேடி போவோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஆஹா ஆஹா இதுவெல்லாம் ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இறங்கியிருக்கிறதே அது பெரிய வீழ்ச்சி தான். 140 ரூபாயிலிருந்து இப்போ வந்து 87 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் 100 ரூபாய்க்கு கீழே விழுக ஆரம்பிச்சு பெருசாக வேகமாக அது கீழே விழுகல, கீழே மேலே ஏறி ஆடிக்கிட்டே இருக்கான். ஸோ 100 ரூபாய்க்கு கீழே வாங்கினவங்களுக்கு பெருசாக லாஸ்ன்றது இருக்காது. அது போக அவன் டிவிடெண்ட் வேற கொடுத்துருப்பான். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா பெரிய புலம்புற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் என்ன ஒரு முக்கிய காரணம்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் எஃப்ஐஸ் இல்லை, அவங்க விற்கல. நான் போய் அதை தேடி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் என்னுடைய ரொம்பவுமே ஆதாரமாக இருக்கக்கூடிய ரொம்பவுமே உதவி செய்யக்கூடிய இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் நான் போய் பார்க்குறேன். அந்த இன்வெஸ்டர்ஸ்னுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை காணோம். நான் வேறு ஏதாவது வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆனால் கடவுளே இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது பார்க்குறக்கு. ஆனால் ஒருத்தருக்கு லக் இல்லைன்னா எல்லாமே கும்பா அப்படின்ற மாதிரி 103 கம்பெனிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பிரித்து போட்டிருக்காரு. அப்படி பிரித்து போட்டுமே கிட்டத்தட்ட 25,000 ரூபா லாஸ்ன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. அப்போ இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கும்னு தெரில. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஐடியா தான். ஒரு 100 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா எவனாவது ஒருத்தர் 20% 30% ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக தெரியுது. ஆனால் மொத்த மார்க்கெட்டே கீழே விழுகும்பொழுது அப்போ எல்லா ஷேர்களுமே கீழே விழுந்துடுறான். அங்கே ரீபேலன்சிங் பண்ணுறக்கோ ரொட்டேஷன் பண்ணுறக்கோ எந்த விதமான வாய்ப்பு தரல அப்படின்றது ஒரு புது விவரமாக இருக்கிறது. ஸோ நம்ம தப்பிக்கவே முடியாதுங்க நண்பர்களே. சில பிளான் இஃப் சம்திங் கோஸ் அகெயின்ஸ்ட் யுவர் பிளான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போ சுதாரிக்க முடியும்? இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, எல்விபி ஷேர் அது எனக்கு 0வே ஆயிடுச்சிங்க, அது என்ன ஆகும்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அப்படின்றது அதில் ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த கம்பெனி வந்து டிபிஎஸோட மெர்ஜர் ஆயிடுச்சு. அப்படி மெர்ஜர் ஆகும்போது அப்போ அந்த பழைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன, அது பழைய எல்விபியில் இருக்கும்போது வெளியிடப்பட்ட பாண்டுகள்லாம் என்னாச்சு அப்படின்றது தெரில. அது ஏதோ கேஸ் ஏப்ரல் 26 2024 கடைசி ஒரு அப்டேட் அப்படின்றத நான் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ கேஸ் போயிட்டு இருக்கும் போல். இந்த சமயத்தில் ஒரு முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு உஷாராக முடியும் அப்படின்னா அவனுடைய பிஎன்எல். அதனால தான் நான் என்றைக்குமே லாஸ் மேக்கிங் கம்பெனி பக்கத்தில் சவகாசமே வச்சுக்கிறது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் இப்படி தான் தலையில் விட்டு ஏற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி. எப்போ ஒரு மனுஷன் சுதாரிச்சிருக்க முடியும்னா 2017 வரைக்கும் இந்த எல்விபி லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்திருக்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்க். அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் 2018 லாஸ் மேக்கிங்காக பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒருவேளை அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அப்போவே துண்டக்கான துணியக்கான ஓடி இருந்தாக்கா மேபி தப்பிச்சிருக்குங்களாமோ. ஏன்னா இந்த பங்கினுடைய கடைசி ட்ரேடிங் வால்யூம் எப்போ நடந்திருக்குன்னா 7 ரூபா அப்படின்ற சமயத்தில் 25 நவம்பர் 2020 வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ 2018 சமயத்துல இந்த கம்பெனி எவ்வளவு விலைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆல்மோஸ்ட் 100 ரூபாயெல்லாம் இருந்திருக்கான். 100 ரூபாயிலிருந்து கடைசியில் 7 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு. இந்த கம்பெனியில் யாருக்காவது என்ன வழக்கு போயிட்டு இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் உண்டா அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா தெரியப்படுத்துங்க. அடடா இங்கே பாருங்க, ஒரு குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு. ஒரு நண்பர் வந்து சில பேர் ஆசை காமிச்சு எல்லா பக்கமும் தான் லாஸ் பண்ணி விட்றாங்க. என்னத்தையாவது ஒன்று ஆசை காமிச்சு விட்றாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 5 லட்ச ரூபா நான் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டேன். வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லாதீங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்றாரு. நம்ம ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். வேறு விதமான வார்த்தை நான் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே, ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் என்னால் சொல்ல முடியும். ஒரு நண்பர் இதே மாதிரி தான் லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியில் வந்து அவருடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க களத்தில் இறங்கி கடைசியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா முதல்ல இருந்தே நீங்கள் வந்து இங்கே பாரு, நான் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு எஸ்ஐபி குறிப்பாக இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மாதத்தில் வாங்கினது இவ்வளவு குவான்டிட்டி இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன், அது இந்த நிலமையில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ ஏதாவது முதல்லையே போட்டிருந்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா மேபி நீங்கள் அதை காமிச்சிட்டு தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குன்னா ஒரு குடும்பம் தான் எல்லாத்துக்கும் மேலே. அது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை சண்டைகள் வந்தாலும் சரி,
குடும்பத்தை சேவ் பண்ணுறதா முக்கியம். அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த வீடியோ அவங்க இருக்கும்போது அல்லது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்காம இனிமேல் தவிர்த்துறதா நல்லது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே நம்ம முதல்ல எதை வச்சு காப்பாற்றணும்னா குடும்பத்தை தான் வச்சு காப்பாற்றணும். எல்லாத்து வீட்டிலேருந்து 1000 சண்டைகள் இருக்குது, இருந்தாலும் அமைதியாக தான் இருக்கணும். அப்போ தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.